Volumetric efficiency. Everyone should know this volumetric efficiency. If you understand this volumetric efficiency, you can understand how engine works. Okay, இந்த வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி மூலயமா தான் வந்து இன்ஜின் டியூன் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த ஏர் ஃபியூல் மிக்சர் காம்பினேஷன் நடக்கிறது, இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைவாக வந்து எப்படி டியூன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சிங்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லீன் ஃபியூல் மிக்சர், ரிச் ஃபியூல் மிக்சர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் டக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லீன் ஃபியூல் மிக்சர்னுங்கிறது இப்போ கான்ஸ்டண்ட்டாக வந்து 14.7 யூனிட் ஏருக்கு 1 யூனிட் ஆஃப் ஃபியூல் வந்து இதுதான் கான்ஸ்டன்ட், இப்படி தான் இருக்கணும். இப்போ லீன் அப்படின்னா இந்த 14.7ங்கிறதுக்கு மேலே ஏர் வந்து உள்ளே இருக்கும். இந்த ஃபியூலுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதாவது 14.7 மேலே இந்த ஏர் இருக்கும், ஃபியூல் கம்மியாக இருக்கும். இதுக்கு பேர் லீன்னு சொல்லுவாங்க. இஃப் 14.7க்கு பிலோவாக இந்த ஏர் இன்ஜின் உள்ள போகுது, ஃபியூல் அதிகமாக போகுதுன்னா அது ரிச் ஃபியூல் மிக்சர்னு சொல்லுவாங்க. இந்த ரிச் ஃபியூலில் தான் வந்து இன்ஜின் கொஞ்சம் கூலாக இருக்கும். ஏன்னா ஃபியூல் அதிகமாக உள்ளே வந்து காற்று போகிறத ஃபியூல் அதிகமாக போட்டுச்சுன்னா ஹீட்டு கம்மியாக இருக்கும். இந்த ரிச் ஃபியூல் மிக்சர் வந்து பவர் அதிகமாக இருக்கும். இன்ஜின் கூலிங் வந்து கொஞ்சம் இன்ஜின் கூலிங்காகவே இருக்கும். இந்த லீனுக்கு வந்து இன்ஜின் பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் டீசல் பெட்ரோல் எக்கனாமியாக கொஞ்சம் வண்டி வரும், மைலேஜ் நல்லாயிருக்கும். இதான் லீன் ரிச் ஃபியூல் மிக்சர். ஓகே, இப்போ இந்த வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சிக்குள்ளே வரும். அதுக்கு முன்னாடி இந்த வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சியில் ஒரு சார்ட் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது. ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு சார்ட் இது இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டை நான் உங்களுக்கு வந்து பாப்பில் காட்டுறேன், அது பாருங்கள். ஓகே, இந்த வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சியில் இந்த கிராஃபில் இருக்கு பாருங்க. இது சைடில் இருக்கிறது லோடுன்னு சொல்லுவாங்க, இன்ஜின் லோடு இல்லை லோடு ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஏர் வந்து எந்த அளவு போகுது அப்படிங்கிறது இந்த சைடில் இருக்குது. கீழே இருக்கிறது வந்து ஆர்பிஎம், அதாவது இன்ஜின் ஆர்பிஎம், ரொட்டேஷன் பெர் மினிட்னு சொல்லுவாங்க. 1000 ஆர்பிஎம் 2000 ஆர்பிஎம்ல ஓடிட்டு இருக்குது. அதுதான் வந்து கீழே இருக்கிறது ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் இருக்கிற இந்த லோடுங்கிறது தான் வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் எவ்வளோ அளவுக்கு உள்ளே போகுது அப்படிங்கிறத டினோட் பண்ணுது இந்த சைடில் இருக்கிறது. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த சார்ட்டில் வந்து கீழே வருது பார்த்தீங்களா, இப்போ -11லேருந்து -2.9 வரைக்கும். இதெல்லாம் வந்து ஐடியலாக வந்து வெஹிக்கல் நிற்குது. ஐடியலாக வெஹிக்கல் நிற்குங்கிறது அர்த்தம். ஓகேவா? இந்த 0.0ங்கிறத எப்போ வந்து இந்த 0.0க்கு வருதோ, இன்ஜின் ரன் ஆகுதோ, அப்போ வந்து 14.7:1ங்கிற ரேஷியோவில் வந்து கார் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் வெஹிக்கிளுக்கு இந்த 0.0வோட இந்த மேப், விஇ மேப்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி மேப் வந்து இந்த 0.0வோட நின்றுடும். இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடுக்கு இவ்வளோ தான் இருக்குமே. இதுவும் நீங்கள் பூஸ்டட் இன்ஜின் லைக் டர்போ சார்ஜஸ் இல்லை வந்து சூப்பர் சார்ஜஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 0.0க்கு மேலே இந்த 2.9, 5.8, இந்த 8.7 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பூஸ்டட் இன்ஜின்ஸுக்கு லைக் டர்போ சார்ஜ் சூப்பர் சார்ஜர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை தாண்டி மேலே போகும். ஓகேவா? எக்ஸாக்டாக 0.0னா விச் மீன்ஸ் அந்த இடத்துல 14.7:1 வந்து நடக்குது. இந்த 0.0க்கு அப்புறம் இந்த 2.9 வருது, 5.8 வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் ஆகிட்டே வரும். 2.9னா ஏர் வந்து 7.6 வந்து உள்ளே போகுது. 5.8னா 20.5 ஏர் வந்து உள்ளே போகுது. இதுமாரி 51 யூனிட் ஆஃப் ஏர் வரைக்கும் இந்த விஇ மேப்பில் வந்து இருக்குது. வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி மேப்பில் இது இருக்குது. ஓகே, நவ் வாட் இஸ் தட் 88, 94 இந்த டேபிள் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. சம் நம்பர்ஸ் 187. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பர்சன்டேஜ். இப்போ லைக் 87 இருக்கா, 87 என்னன்னா 87%ன்னு அர்த்தம். இப்போ காரோட சிலிண்டர் வந்து 100%னா 87% ஆஃப் ஏர் வந்து உள்ளே போகுது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ 90னா 100க்கு 90% ஆஃப் ஏர் வந்து உள்ளே போகுது. இதுதான் வந்து இது ஏதாவது போரோட எட்ஜிலேருந்து பிஸ்டன் இந்த டிடிசி இருக்கும்போது, டிடிசியில் இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் வந்து 100% சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த 100%ல் இப்போ இந்த 81% ஏர் வந்து உள்ளே போகுது, 87 வந்து உள்ளே போகுது, 90 உள்ளே போகுது. இப்படிங்கிறது தான் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கு. அது ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜ்னு அர்த்தம். அதேமாரி இதில் வந்து 110, 105ன்னு இருக்குன்னா மோர் கெப்பாசிட்டி, 100%-ஐ விட அதிகமாக வந்து உள்ள ஏர் போகுது. 100%-ஐ தாண்டி அதிக ஃபோர்ஸ் போகுது. அதாவது விச் மீன்ஸ் 14.7 அந்த ஏர் ரேஷியோவை தாண்டி
இந்த 0.0க்கு மேலே சொன்னால அதை தாண்டி போகும்போது இந்த 100% வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு 110 வரைக்கும்லாம் போகும். அதுதான் மென்ஷன் ஆயிருக்கும் 105 அப்படிங்கிறது அதுதான் மென்ஷன் ஆயிருக்குது. 100%க்கு மேலே போச்சுன்னா அது 105, விச் மீன்ஸ் 14.7 ஏரை விட அதிகமாக வந்து உள்ளே போகுது இன்ஜினுக்குள்ளாருன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இது வந்து புரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டே வருவீங்க. 105லாம் போகுது, திரும்பியும் வந்து 98 99K வந்துடுது. அதாவது விச் மீன்ஸ் 110% ஏர் வந்து உள்ளே போகிறதுக்கு டைமே இருக்காது இந்த ஹை ஆர்பிஎம் இருக்கும்போது. ஏன்னா இந்த ஹை ஆர்பிஎம்ல வேகமாக வந்து பிஸ்டன் மூவ் ஆகும், இல்லை டவுட்டில் ஓப்பன் க்ளோஸ்லாம் வேகமாக நடக்கும். அந்த 110%க்கான ஏரை வந்து உள்ளே வந்து வச்சுக்கிறதுக்கு அந்த டைமில் டைம் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் இந்த 4000 3000 5000 ஆர்பிஎம் இருக்கும்போது இந்த டார்க் பீக்கில் இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க லைக் காரில் 160 Nm ஆஃப் டார்க் அட் 3000 2600 ஆர்பிஎம். அந்த டைமில் பீக்கில் இருக்கும். நீங்கள் அதிகமாக வந்து க்ரூஸ் பண்ணி அந்த 7000 8000 இருக்கும்போது அந்த காற்று உள்ளே வர்றது இடம் பத்தாமல் அது அப்படியே டார்க் ஹை பீக்லேருந்து அது வந்து இறங்கிடும். இதனால தான் வந்து இது பண்ணுறாங்க. இதை நான் வந்து எப்படி நான் லைவாக நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து இதில் லைக் ஐடியலாக இருக்குது ஒரு -11.10.2 9.4 இருக்கா. இதை வந்து இந்த 61% ஆஃப் ஏர் வந்து உள்ளே போகுது. அதாவது சிலிண்டரில் இப்போ போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக கரண்ட்டாக இதுதான் கான்ஸ்டண்ட்டாக எதுவுமே மாற்றல, இவ்வளோ தான் போயிட்டுருக்கு. இந்த ஐடியலாக நிற்கும் போது இந்த மைனஸ் வரையும் இருக்குது. நான் என்ன சொன்னேன், ஐடியலாக நிற்கும் போது வண்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ண இந்த -2.9 0.0 வரும்போது ஃபுல் யூனிட் ஆஃப் ஏர் போகும்னு சொன்னேன்னா, இப்போ இந்த 9.4னா வண்டி ஐடியலாக நிற்கும். ஒரு டைனி பார்ட்டிகல் ஆஃப் ஏர் மட்டும் தான் உள்ளே போகும். ஓகேவா? இப்போ வந்து நான் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணி இது போல் இப்போ இந்த 61 இந்த ஐடியலாக இருக்கிற இடம், ஐடியலாக ஒரு 1000 ஆர்பிஎம்ல வண்டி நான் ரைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்போ வந்து நம்மளோட டிஃபால்ட்டாக வி மேப்பில் என்ன இருக்குன்னா 61% ஆஃப் ஏர் வந்து உள்ளே போகுதுங்கிறது இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த 1000 ஆர்பிஎம்ல ஐடியலாக இருக்கும்போது 61% ஆஃப் ஏர் வந்து உள்ளே போகுதுங்கிறது இருக்குது. இப்போ இதை நான் கரெக்ஷன் பண்ணி இதை நான் வந்து கரெக்ஷன் பண்ணி 30 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 30 கொடுத்தனா இப்போ அதோட சவுண்டே சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அது நான் சவுண்டு தெரியுதா என்னன்னு தெரில. ஆர்பிஎம் வந்து இது ஐடியலாக இருக்கும்போது ஒரு மாதிரி 61% போக வேண்டிய ஏர் 30 தான் போகுது. ஸோ ஃபியூல் வந்து அந்த இடத்துல கம்மியாக நடக்குது. ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு சவுண்டு வரும் கம்மி. இப்போ 61 ஆக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இன்ஜின் வந்து இப்படி தான் வந்து டியூன் பண்ணுறாங்க. இந்தமாரி என்ன பண்ணுறாங்க, இந்த ரேலி ரேஸ்லாம் வந்து இந்த நான் இப்போ காமிச்சேன்ல, இந்த 61 இருக்கிற இடத்துல இந்த 90 போட்டுருவாங்க. ஸ்டார்டிங்லேயே ஐடியலாக இருக்கும்போதே 90 100லாம் கொடுத்தீங்கன்னா ஐடியலாக இருக்கும்போதே அதிக காற்று வரும். ஸோ ஒரு பிரேக் அடிச்சிங்கன்னா உடனே நீங்கள் திரும்பி ஈஸியாக வந்து ஐடியல்லாம் நீங்கள் பார்க்காம செல்லு 90% ஏர் உள்ளே போகும், உடனே ஃபியூல் அதுக்கேற்றபடி போகும். இதுதான் வந்து டியூன் பண்ணுறாங்க. இது ஒரு மைனர் லெவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இந்த ஆக்சுவலாக இந்த மேப்பு எப்படி வருது அப்படின்னா, இந்த ஏஎம் இந்த இசிவிக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று என்னோட இசிவி வந்து இப்போ ஏஎம் இன்ஃபினிட்டி சாஃப்ட்வேர் ஒன்று வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்புட் நீங்கள் கொடுக்க உங்கள் காரோட வந்து இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்க, என்னென்ன ஸ்பெக் உங்கள் கார் இருக்குது அப்படின்னு. இப்போ லைக் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இன்ஜின் வந்து எத்தனை லிட்டர் இன்ஜின்னா 1.6 லிட்டர் இன்ஜின் ஃபில் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் சிலிண்டர் 4 சிலிண்டர். இன்ஜின் சைக்கிள் வந்து 2 ஸ்டோக் ஆர் 4 ஸ்டோக், இது வந்து 4 ஸ்டோக். அண்டு வாட் கைண்ட் ஆஃப் இக்னிஷன் டைப் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன் டைப் அண்டு ஃபயரிங் ஆர்டர். லைக் சிலிண்டர் 4 சிலிண்டர்னால் எப்படி பிஸ்டன் 1 3 4 2 அப்படி தான், அதுதான் டிஃபால்ட்டு. ஓகே, இப்படி தான் வந்து இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த விஇ மேப்பை வந்து அது கொடுத்துரும். இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களோட காரோட டிஃபால்ட்டான இந்த விஇ மேப்பை அது கொடுத்துரும் இந்த சாஃப்ட்வேர். இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து இந்த வி மேப் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த வி மேப்பில் இப்போ நான் சொன்ன மாரி இந்த பர்சன்டேஜ்லாம் இருக்கும், நீங்கள் மாற்றலாம். இந்த இது மூலயமா வந்து டியூன் பண்ணுறாங்க, தெரிஞ்சுவாங்க. இன்னொரு மேப் ஒன்று இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ஏஎஃப்ஆர் லேம்டா மேப்னு சொல்லுவாங்க, ஏஎஃப்ஆர் டார்கெட் லேம்டா மேப்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இது கான்ஸ்டன்ட் தான், இது யூனிவர்சல் மேப்னு சொல்லுவாங்க. எல்லா காருக்கும் இதுதான் கான்ஸ்டன்ட்டான ஒரு மேப்பு, இந்த லேம்டா மேப். இந்த லேம்டா மேப் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று விஇ மேப் ஒன்று இருக்குது, அதாவது வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி மேப் ஒன்று இருக்குது, இந்த ஏஎஃப்ஆர் லேம்டா மேப் ஒன்று இருக்குது. ஓகே, இது 2 இருக்குது. நான் விஇ சொல்லிட்டேன், ஏஎஃப்ஆர் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம காரில் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு, எக்ஸாஸ்ட் ஸ்டீம் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு O2 சென்சார் இருக்கும்.
அந்த O2 சென்சரோட வேலை என்னன்னா, சிலிண்டருக்குள்ளார எந்த அளவு ஏர் டு ஃபியூல் ரேஷியோ உள்ள கம்பஷன் ப்ராசஸில் நடக்குது அப்படிங்கிறது இந்த எக்ஸாஸ்ட் வழியாக வெளில வரும்போது இந்த சென்சர் அப்சர்வ் பண்ணிடும். லைக் இவ்வளோ ரேஷியோ ஆஃப் ஏர் வந்து உள்ளே நடக்குது, அதாவது அதை வந்து சென்ஸ் பண்ணுறோம். எக்ஸாஸ்ட் வழியாக வெளில வரும்போது இவ்வளோ ஆக்சிஜன் வந்து வெளில வருது, இவ்வளோ பார்ட்டிகல் ஆஃப் ஃபியூல் வந்து வெளில வருது அப்படிங்கிறத வந்து அந்த O2 சென்சார், ஒயிட் பேண்ட் சென்சார்னு சொல்லுவாங்க, அது வந்து சென்ஸ் பண்ணி ECUக்கு அனுப்பிடும். ஓகேவா? இப்போ நான் அந்த ஒயிட் பேண்ட் சென்சார் வந்து சொல்லிட்டேன், இப்போ வியும் சொல்லிட்டேன். அந்த AFR என்ன பண்ண சொல்லுங்கள். அதாவது இந்த ECU ரீட்ஸ் த VE மேப். இந்த ECU வந்து VE மேப்பை ரீட் பண்ணிக்கும். அக்கார்டிங் டு த VE மேப் இந்த AFR லேம்டா மேப் எவ்வளோ ஃபியூல் வந்து இன்ஜெக்டரில் வந்து வெளில விடணும், எவ்வளோ ஃபியூலை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் சிலிண்டரில் அப்படிங்கிறத வந்து இந்த AFR லேம்டா மேப் வந்து ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த VE மேப்பில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக இந்த ECU அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு AFRட்ட சொல்லும். AFR என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்றபடி இன்ஜெக்டரை வந்து சிலிண்டருக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணும். இன்ஜெக்ட் பண்ணி முடித்ததும் இந்த கம்பஷன் ப்ராசஸ் நடந்து வெளில போகும்போது இந்த O2 சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி இது போல் திரும்பி ECUட்ட சொல்லும். அதாவது இந்த அளவு ஆக்சிஜன் அண்ட் ஏர் டு ஃபியூல் ரேஷியோ வந்து இந்த அளவு வந்து வெளில போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து ECUட்ட சொல்லும். ECU என்ன பண்ணும், AFRட்ட வந்து ஸோ அதிக ஏர் போகுதுன்னா நீ வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணு அப்படிங்கிறத வந்து இந்த ECU வந்து AFRட்ட சொல்லும். இந்த AFR வந்து இந்த O2 சென்சாருக்கு ஏற்றபடி அதை வந்து கரெக்ஷன் பண்ணும். ஓகேவா? இதை கரெக்ஷன் பண்ணி இப்போ அதிக லெவலில் ஆக்சிஜன் வெளில போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ணணும் ஆஸ் பெர் த VE மேப். இந்த VE மேப் வந்து இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. அப்போ வந்து அதுவாகவே புரிஞ்சுக்கும் O2 சென்சாருக்கும் இதுக்கும் ஏற்றபடி அது வந்து ஒரு 30% ஆஃப் இதை வந்து டிக்ரீஸோ இன்க்ரீஸோ அதால் பண்ண முடியும் இந்த AFR மேப்பால், இந்த டார்கெட்டு இதால். இது எல்லாமே ரொம்ப இது இவ்வளோ சொல்கிறது எல்லாமே ECU வித்தின் மில்லி செகண்ட் தான் எடுத்துக்கும் இந்த ECU. இப்போ இந்த VE சொல்லிட்டேன், AFR லேம்டா சொல்லிட்டேன், இந்த O2 சென்சார் சொல்லிட்டேன். நான் திரும்பி சொல்கிறேன், ஈஸியாக சொல்லிடுறேன். அதாவது இந்த ECU வந்து இந்த VE மேப்பை ரீட் பண்ணிக்குது. ரீட் பண்ணிவிட்டு அக்கார்டிங் டு இந்த AFR டார்கெட் மேப்பில் இன்ஜெக்டர் எவ்வளோ வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் ஃபியூலை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அந்த AFR மேப்லேருந்து எடுத்து இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுது. அண்டு ஆல்சோ இந்த ஒயிட் பேண்ட் சென்சார் வந்து அது இன்ஜெக்ட் பண்ணது கரெக்டு தானா அப்படிங்கிறத ரீசெக் பண்ணுற மாரின்னு வச்சுக்கோங்க. ரீசெக் பண்ணி ஆக்சிஜன் இந்த அளவு வெளில போகுதுங்கிறத ரீசெக் பண்ணணும். சப்போஸ் அது வந்து AFR வந்து இல்லை இந்த அளவு போகுது, எக்ஸஸாக ஆக்சிஜன் போகுது அப்படின்னா அந்த AFR டார்கெட் அந்த லேம்டா மேப் என்ன பண்ணும், கரெக்ஷன் பண்ணிக்கும். கரெக்ஷன் பண்ணி ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணுறது அதிகமாகவோ கம்மியாகவோ ஆக்கும். அதாவது இப்போ வந்து ஒயிட் பேண்ட் சென்சார் வந்து சொல்லுது தட் வாஸ் 13.20 வந்து வெளில வருது, ஆக்சிஜன் எக்ஸாஸ்ட்லேருந்து வெளில வருது அப்படின்னா இன்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆகிடும், 14.10 அப்படி வருது அப்படிங்கிறத ஒயிட் பேண்ட் சென்சார் சொல்லும். அப்போ என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து இன்ஜெக்ட் பண்ணும். இப்போ 14.10க்கு ஏற்றபடி இன்ஜெக்ட் ஆனதும் இப்போ வந்து கரெக்டாக மேட்சாக இப்போ இந்த AFR டார்கெட்டும் இந்த ஒயிட் பேண்ட் சென்சார் சொல்கிறதையும் கரெக்டாக ஏற்றபடி இன்ஜெக்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ் இப்படி தான் நடக்குது. இந்த இன்ஜெக்டர் ஆஃப்செட்டுன்னு சொல்லிட்டு இந்த இன்ஜெக்டர் ஆஃப்செட் அந்த அப்புறம் இன்ஜெக்டர் ஃப்ளோ ரேட்டுக்கு ஏற்றபடி ஒரு மேப் இருக்குது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். இதுக்கு இப்போ VE மேப் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு இதெல்லாம் ஈஸி தான். VE மேப்புக்கு ஏற்றபடி வந்து இந்த AFR மேப் வந்து இன்ஜெக்ட் பண்ணுது ஃபியூலை வந்து சிலிண்டருக்குள்ளே. அப்புறம் ஒயிட் பேண்ட் சென்சார் கொடுக்குற அந்த ரிசல்ட்டை வச்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணுது. இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, இப்படி தான் வந்து இன்ஜினை வந்து டியூன் பண்ணுறாங்க இந்த VE மேப் யூஸ் பண்ணி. லைக் 91 இந்த 4000 RPMல இந்த பாப் அண்ட் பேங்க் சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அப்போலாம் வந்து அதிக 100 டக்குன்னு இப்போ ஒரு 80 இருக்குது, 80% ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதாவது காற்று உள்ளே போகிற இடத்துல அடுத்த உடனே 1500 RPM வரும்போது டக்குன்னு அது 110னா ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும் பாருங்கள், பாப் அண்ட் பேங்க் டப் டப் டப்புன்னு. அதெல்லாம் வந்து இதில் மூலயமா கரெக்ஷன் பண்ணுறது தான் வந்து இன்ஜின் டியூன் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு இது என்னமோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ்.